வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யூனிட் 6th யூனிட் சாலிட் ஸ்டேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். நம்ம டெய்லி யூஸில் நம்ம நிறைய திங்ஸ் பார்த்துட்ருக்குறோம். அதில் மோஸ்ட்லி நம்ம கண்ணுக்கு தெரிகிறது சாலிட்ஸ், அப்புறம் லிக்விட்ஸ், ஏரில் இருக்கிறது தட் இஸ் கேஸஸ். ஸோ இதில் சாலிட்ஸ் தான் நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கிறது. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் இருக்குது. லிக்விட்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர், ஆயிலாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த சாலிட்ஸில் கிளாஸ் ஒரு சாலிட், சால்ட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சால்ட் இஸ் ஆல்சோ ஏ சாலிட். அடுத்தது பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் இல்லைனா சுகர், தட் இஸ் ஆல்சோ ஏ டைப் ஆஃப் சாலிட். தென் கோல்டு, மெட்டல், எல்லா மெட்டல்ஸ் அதுவும் ஒரு டைப் ஆஃப் சாலிட். ஸோ ஆனால் ஒவ்வொரு சாலிட்க்கும், ஸோ மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சால்ட்டு, சுகர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிளாஸ் இதெல்லாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டைமண்ட் ஆல்சோ டைப் ஆஃப் அ சாலிட், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ கிளாஸ்க்கு பார்த்தோன்னா இதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, இது விண்டோஸாக யூஸ் பண்ணலாம், லென்சஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சால்ட்னு எடுத்திங்கன்னா அதுக்கு ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஈஸியாக மெல்ட் ஆகாது. ஸோ ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால இதை நம்ம கேக் குக்கிங்க்கெலாம் நம்ம அவன் கூட இல்லாது நம்ம குக்கர்லேயே கூட நம்ம சால்ட் கீழே போட்டு மேலே என்ன செஞ்சிடலாம், கேக் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஹீட் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் நம்ம சால்ட் அதுக்கு யூஸ் பண்ணலாம். கோல்டு நல்லா பளபளன்னு அழகாக, லஸ்டர் அழகாக இருக்குது. அண்ட் ஆல்சோ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அடுத்து குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா அது நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ், ஒவ்வொரு சாலிட்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது எதனால இப்படி இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது எதனால் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த சாலிட்ஸ்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ்னால இல்லைனா மாலிகுல்ஸ்னால அது எப்படி அரேஞ்ச்மெண்ட், அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் இன் த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸில் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த ஒவ்வொரு ஆட்டம் இல்லைனா அந்த மாலிகுல்குள்ளே உள்ள பாண்டிங் எப்படி இருக்குது. ஸோ இதை பொறுத்து தான் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் படிக்க போகிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த சாலிட் ஸ்டேட், திட நிலைமை. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், திடப்பொருட்களின் பண்புகள். ஸோ எப்படி இருக்கும் திடப்பொருட்கள், நம்ம இது ஏற்கனவே கொஞ்சம் படித்தது தான் சின்ன கிளாஸஸ்லேயே. சாலிட்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா டெஃபினிட் வால்யூம் அண்ட் ஷேப், அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் ரிஜிட், இன்கம்ப்ரெசிபிள். ரிஜிட் அப்படின்னா ஹார்டாக இருக்கும் நல்லா. இன்கம்ப்ரெசிபிள்னா அதை அமுக்க இயலாதவை. தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராங் கோஹெசிவ் ஃபோர்ஸஸ். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். எப்படி இருக்கும்னா நல்லா ஸ்டிக் ஆகிற மாதிரி டுகெதர், ஒவ்வொரு ஆட்டமும் நல்லா ஸ்டிக் ஆகி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இதுதான் ஸ்ட்ராங் கோஹெசிவ் ஃபோர்ஸஸ், ஓரின விசைகள். தென் ஷார்ட் இன்டர்அட்டாமிக் ஆர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அதோட ஒரு ஆட்டம், ரெண்டு ஆட்டமுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் ஷார்ட்டாக இருக்கும். அப்போ ஷார்ட்டாக இருக்குன்னா என்ன எப்படி இருக்கும், நல்லா பக்கத்தில் இருக்கும். ஸோ தொலைவு கம்மியாக இருக்கும், அதுக்கு இடையில் உள்ள தொலைவு கம்மியாக இருக்குன்னா
ஆட்டம்ஸ் வந்து நிச்சயம் பக்கத்தில் இருக்கிறதுனால they are strongly held. அதனால தான் ரொம்ப strong cohesive forces-உம் இருக்குது. then அதோட constituents have fixed position. constituents என்னன்னா அதோட உட்கூறுகள். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸாக இருக்கலாம், மாலிகூல்ஸாக இருக்கலாம், அல்லது அயான்ஸாக இருக்கலாம். இது வந்து ஃபிக்ஸட் பொசிஷன் இருக்கும், நிலையான இட அமைவு அதுக்கு இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டெஃபினிட் ஷேப் அண்ட் வால்யூம் இருக்கும், ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள், ஸ்ட்ராங் cohesive forces, short interatomic or molecular distance, constituents have fixed position. The next one is classification, வகைப்படுத்துதல். ஸோ சாலிட்ஸ் வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஸோ ஒன் இஸ் crystalline solid, படிக வடிவமுடைய திடப்பொருள். The next one is amorphous solids, படிக வடிவமற்ற திடப்பொருள். ஸோ crystalline அப்படின்னா க்ரீக்கில் கிளியர் ஐஸ்னு அர்த்தம். amorphous அப்படின்னா நோ ஃபார்ம், க்ரீக்கில் amorphous அப்படின்னா நோ ஃபார்ம்னு அர்த்தம். ஸோ கிளியர் ஐஸ்ங்கிறப்போ அதோட ஒரு அழகான ஒரு கிறிஸ்டல் ஷேப்பில் இருக்கும், படிக வடிவமுடைய திடப்பொருள். இது amorphous சொல்கிறப்போ அதுக்கு படிக வடிவம் கிடையாது, ஸோ எந்த ஃபார்ம்லேயும் இருக்காது. தட் இஸ் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ரப்பர், கிளாஸ். ஸோ இதுதான் crystalline solid. இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப், அழகான ஒரு படிவங்கள் ஒரு கிறிஸ்டல் ஷேப்பில் இருக்கும். amorphous வந்து அதுக்கு ஒரு ஃபார்ம், ஒரு கரெக்ட் ஷேப் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. crystalline solids வந்து again classified into 5 types. So first one is ionic crystals. ஸோ இதில் வந்து உள்ள கான்ஸ்டியூயன்ஸ், அதாவது உட்கூறுகள் வந்து எப்படி இருக்கும்னா அயான்ஸாக இருக்கும், சோடியம் அயானும் குளோரைடு அயானமாக இருக்கும். இது வந்து அயானிக் பாண்டால் என்ன செய்யும், அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அயானிக் கிறிஸ்டல்ஸ், அயனிக் படிகம். தென் செகண்ட் ஒன் இஸ் கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ், சகப்பிணைப்பு படிகம். ஸோ இது வந்து எதால் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா அதோடைய ஆட்டம்ஸ், இது வந்து ஆட்டம்ஸ் தான் இருக்கும், அயான்ஸ் கிடையாது. இதில் தான் அயான்ஸ், இது வந்து ஆட்டம்ஸ். they are attached by covalent bond, சகப்பிணைப்பு. then third one is molecular crystals. ஸோ இது வந்து மாலிகுல்ஸால் இருக்கும், ஆகியிருக்கும். தட் இந்த மாலிகுல்ஸ் வந்து எப்படி அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ், வாண்டர்வால்ஸ் கவர்ச்சி விசை இருக்கும். அது கவர்ச்சி வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ்ன்னு சொன்னோன்னா அதில் 3 டைப் இருக்குது. ஒன்று லண்டன் ஃபோர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் போலார் கோவலன்ட் பாண்ட், தென் தேர்ட் ஒன் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இந்த 3. ஸோ இதுக்கப்புறம் இதில் 3, இது 3 டிவைட் ஆகிருக்கு. மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் வந்து 3 அகைன் டிவைட் ஆகிருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னால் பார்ப்போம். தென் ஃபோர்த் ஒன் இஸ் மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ். ஸோ இது மெட்டல்ஸில் இருக்கும். ஸோ மெட்டல் ஆட்டம்ஸ் வந்து மெட்டாலிக் பாண்டில் அட்டாச் ஆகிருக்கும், உலோகப் படிகம். ஸோ இது உலோகங்களில் இருக்கும், எக்ஸாம்பிள் கோல்டு. தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் அட்டாமிக் சாலிட்ஸ், அணுத்திடப்பொருள். இது வந்து நியான், அதாவது எல்லா இன்னர்ட் கேஸஸ்லேயும் ஃப்ரோசன் இன்னர்ட் கேஸஸ், நியான், கிரிப்டான், ஸோ இதில் இருக்கும். இது எப்படி அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ், சிதைவு விசை மூலமாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இதோட கிளாசிஃபிகேஷன். ஸோ solids are classified into 2 types, crystalline solids and amorphous solids. Crystalline solids வந்து again into 5, ionic crystals, covalent crystals, molecular crystals, metallic crystals and atomic solids. Amorphous solids வந்து example
ரப்பர் அண்ட் கிளாஸ். அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்காது. கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். So difference between crystalline solids and amorphous solids. So first பார்த்தீங்கன்னா crystalline solids படிக வடிவமுடைய திடப்பொருள். amorphous solids படிக வடிவமற்ற திடப்பொருள். So இதில் first point, long range orderly arrangement of constituents such that potential energy is minimum. long range அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூனிட் செல் இருக்கும், அது என்ன செய்யும், அப்படியே ரிப்பீட் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஒழுங்கான அமைப்பாக, ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூயன்ஸ், அதோட உட்கூறுகள் வந்து ஒழுங்கான அமைப்பாக இருக்கும். சச் தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் மினிமம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அதாவது நிலை ஆற்றல் குறைவாக இருக்கிற மாதிரி அதோட ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிகுல்ஸ், அதான் அதோட கான்ஸ்டியூயன்ஸ் எப்படி இருக்கும், அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது ஒரு ஒழுங்கான அமைப்பாக இருக்கும். லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூயன்ஸ். இங்கே வந்து ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூயன்ஸ். ஸோ இங்கே ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட், ஒழுங்கற்ற, ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்னா ஒழுங்கற்ற, அங்கும் இங்கும் எங்கேனாலும் அதுக்கு ஷேப்பே இருக்காது பர்டிகுலர். ஸோ அரேஞ்ச்மெண்ட் வந்து அங்கும் இங்கும் இருக்கிற மாதிரி அதோடைய ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் இல்லைனா அயான்ஸ் வந்து இருக்கும். இதுதான் amorphous solid. ஸோ செகண்ட் பாயிண்ட், டெஃபினிட் ஷேப் இர்ரெகுலர் ஷேப். ஒழுங்கான ஷேப் இருக்காது, ஒழுங்கற்ற ஷேப், இர்ரெகுலர் ஷேப். அன்ஐசோட்ரோபிக், ஐசோட்ரோபிக். அன்ஐசோட்ரோபிக்னா திசையொப்பு பண்பு அற்றவை. ஐசோட்ரோபிக்னா திசையொப்பு பண்பு உள்ளவை. ஸோ இது ரெண்டை பற்றி நான் பின்னால் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். தட் இஸ் ஐசோட்ரோபிக், அன்ஐசோட்ரோபிக். அன்ஐசோட்ரோபிக்னா அதாவது திசையொப்பு பண்பு அப்படின்னா, அன்ஐசோட்ரோபிக் திசையொப்பு பண்பு அற்றவை அப்படின்னா என்னன்னா, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில். ஒவ்வொரு டைரக்ஷனில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃபர் ஆகும். இதுதான் அன்ஐசோட்ரோபிக். ஐசோட்ரோபிக்னா தட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஐடென்டிக்கல், சேம் இன் ஆல் டைரக்ஷன்ஸ், எல்லா டைரக்ஷன்லையும் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னால் பார்ப்போம். தென் ட்ரூ சாலிட்ஸ், இங்கே வந்து சூடோ சாலிட்ஸ், அதாவது போலி திடப்பொருட்கள். டெஃபினிட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஸோ உருகுதல் வெப்ப மதிப்பு வந்து ஒரு பர்டிகுலராக இருக்கும். இங்கே வந்து இட் இஸ் நாட் டெஃபினிட், பர்டிகுலராக கிடைக்க. ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட்டும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகும். இங்கே சாஃப்டன் ஓவர் a range of temperature. ஸோ எந்த டெம்பரேச்சர்லனாலும் நிச்சயம் அது சாஃப்டன் ஆகும். தென் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், டைமண்ட். எக்ஸாம்பிள் ரப்பர் அண்ட் கிளாஸ். ஸோ இது கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. லாங் ரேஞ்ச் ஆஃப் ஆர்டர்லி அரேஞ்ச். ஸோ ஒரு போல் எவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் அதே அரேஞ்ச்மெண்ட் தான், ஒரு ஒழுங்கான அமைப்பு இருக்கும். அமார்ஃபஸ் பார்த்தீங்கன்னா சில இடத்துல இருக்காது, அது ஒரு ஷேப்ஸ் வந்து ரேண்டம், அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ஒழுங்கற்ற தன்மையில் இருக்கிறது தான் தட் இஸ் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியுது, நல்லா ஒழுங்கான ஒரு அமைப்பு, அழகாக ஒன்று போல் என்ன செஞ்சுருக்குறாங்க, இதில் அரேஞ்ச் ஆகிருக்குது. ஆனால் அமார்ஃபஸ் சாலிட்ஸில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தட் இஸ் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்டாக தான், அங்கே ஒன்றும் அங்கும் இங்கும் ஒழுங்கற்ற தன்மையாக இருக்கிறது. Then next one is the difference between anisotropic and isotropic. Anisotropic திசையொப்பு பண்பு அற்றவை, ஐசோட்ரோபிக் திசையொப்பு பண்பு உள்ளவை. ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட் ஆன் டைரக்ஷன். ஸோ ஒரு டைரக்ஷனில் அதோட ப்ராப்பர்ட்டி ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அடுத்த டைரக்ஷனில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ
ஸோ இங்கே வந்து யூனிஃபார்மிட்டி இன் ஆல் டைரக்ஷன். ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் அதோட மதிப்பு வந்து ஒன்று போல தான் இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. தென் have more than one refractive indices. ஸோ இங்கே வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தோன்னா மோர் தேன் 1 இருக்கும். இங்கே ஐசோட்ரோபிக் கிறிஸ்டல்ஸில் பார்த்தோன்னா தட் இஸ் ஐசோட்ரோபிக் சாலிட்ஸில் பார்த்தோன்னா have single refractive index. ஸோ இது மோர் தேன் 1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறனால ஷோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் டிஸ்பர்ஷன். ஸோ சிதைவெல்லாம் நடக்கும், ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கும். இங்கே do not show optical activity and dispersion due to single refractive index. ஸோ ஒரே ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறனால டிஸ்பர்ஷன் சிதைவெல்லாம் இருக்காது. இல்லை இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் கிளாஸ் யூஸ் ஃபார் லென்சஸ், இது வந்து எக்ஸாம்பிள் NaCl டைமண்ட் யூஸ் ஃபார் போலரைசர்ஸ். ஸோ அந்த லைட்டெல்லாம் போலரைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். ஸோ டைமண்ட் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த டைமண்ட் வந்து என்ன செய்யுது, அதோடைய அந்த ஷைனிங் அவ்வளவு லைட்டை வந்து அது என்ன செய்யுது, ரிப்பீட் அதாவது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகி அது வந்து எவ்வளவு நம்மளுக்கு பிரைட்டாக நம்மளுக்கு ஷைன் ஆகுது பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். The next one is classification of crystalline solids. Crystalline solids எப்படி கிளாசிஃபை பண்ணுறோன்னு பார்க்கலாம். So first one is ionic solids, ionic படிகம். Second one is covalent solids, சகப்பிணைப்பு படிகம். Third one is molecular solids, மூலக்கூறு படிகம். Then fourth one is metallic solids. So ionic solids பார்த்தோன்னா ionic bondஆல attach ஆயிருக்கும் ionic solids. covalent solids covalent bondல attach ஆயிருக்கும். molecular solidsல the molecules are held by non-polar, அதில் அகெயின் 3 அதாவது வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸால் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதில் வாண்டர்வால் ஃபோர்ஸஸில் 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒனில் நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸில் லண்டன் ஃபோர்ஸஸ். தென் செகண்ட் ஒனில் போலார் மாலிகுலர் சாலிட்ஸில் போலார் கோவேலன்ட் பாண்ட்ஸில் அட்டாச் ஆகிருக்கும். தென் தேர்ட் ஒனில் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸில் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஸோ அயானிக் சாலிட்ஸில் அயானிக் பாண்ட்ஸில் அட்டாச் ஆகிருக்கும். கோவலண்ட் சாலிட்ஸில் atoms are attached by covalent bonds. molecular solidsல molecules are attached by London forces in non-polar molecular solids, by polar covalent bonds in polar molecular solids, by hydrogen bond in hydrogen bonded molecular solids. metallic solids பார்த்தோன்னா அந்த மெட்டல்ஸ் எல்லாமே மெட்டல் ஆட்டம்ஸ் எல்லாமே மெட்டாலிக் பாண்ட்ஸில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதான் மெட்டல் ஆட்டம்ஸ். ஸோ பாருங்கள் நல்லா பக்கத்தில் அழகாக அட்டாச் ஆகிருக்கிறது மெட்டாலிக் சாலிட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அயானிக் சாலிட். இதில் வந்து பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயானும் அயானிக் பாண்டால் அட்டாச் ஆகிருக்குது. இதில் கோவலண்ட்லி பாண்டட் நான் மெட்டல் ஆட்டம்ஸ். இது கோவலண்ட் சாலிட், இதில் கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ இதால் அட்டாச் ஆகிருக்கிறது கோவலண்ட் சாலிட், கோவலண்ட் பாண்ட். தென் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் வித் இன்டர்மாலிகுலர் பாண்ட்ஸ். ஸோ இது ரெண்டு மாலிகூலுக்கு நடுவில் என்ன செஞ்சுருக்கோம், இன்டர்மாலிகுலர் பாண்ட்ஸ். ஸோ இதில் மாலிகூலுக்கு ரெண்டு மாலிகூலுக்கு நடுவில் இருக்கிறது. ஸோ ரெண்டு மாலிகூலுக்கு நடுவில் ஒரு நான் போலார் லண்டன் ஃபோர்ஸஸ் இருந்துச்சுன்னா நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், போலார் கோவலண்ட் பாண்ட் இருந்துச்சுன்னா போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், ஹைட்ரஜன் பாண்ட் இது ரெண்டுக்கும் நடுவில் ரெண்டு மாலிகூலுக்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ். இதுதான் மாலிகுலர் சாலிட்ஸோட டைப்ஸ். ஓகே, இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு டைப்ஸையும் பார்க்கலாம். ஸோ அகெயின் இதில் இன்னும் ஒரு அழகான கிளியர் பிக்சர் ஒன்று இருக்குது. ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸ். ஸோ மெட்டல் ஆட்டம்ஸ் ஒன்று மெட்டல் ஆட்டம்ஸ். அந்த மெட்டல் ஆட்டம்ஸ் ஆர் ஹெல்ட் பை மெட்டாலிக் பாண்டிங், உலோக பிணைப்பு.
அடுத்தது அயானிக் சாலிட்ஸ், அயனி படிகங்கள். அதில் எக்ஸ்டெண்டட் நெட்வொர்க்ஸ் ஆஃப் அயான்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை அயான் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அயானுக்கு அயானுக்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு அட்டாச்மெண்ட், அயானிக் பாண்டாக இருக்கும். ஸோ இது அயானிக் சாலிட்ஸ், சோடியம் குளோரைட். தென் கோவலன்ட் நெட்வொர்க் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ இது கோவலன்ட் பாண்ட்ஸ், சகப்பிணைப்பு படிவங்கள். ஸோ சகப்பிணைப்பு, இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கோவலன்ட் பாண்ட் இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் கோவலன்ட் பாண்ட் இருந்துச்சுன்னா that is covalent solids, சகப்பிணைப்பு படிகங்கள். தென் மாலிகுலர் சாலிட்ஸ், இதுக்கு நடுவில் மாலிகூல்ஸ், ரெண்டு மாலிகூல்ஸ்க்கு நடுவில். ஸோ இது ஒரு மாலிகூல், இந்த மாலிகூலுக்கு நடுவில் ஒரு இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் சொல்கிறப்போ அது வந்து ஒரு வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ். ஸோ வேண்டர்வால் ஃபோர்ஸஸில் 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து லண்டன் ஃபோர்ஸஸ், செகண்ட் ஒன் இஸ் போலார் கோவேலன்ட் பாண்ட், இல்லைனா டைபோல் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம். தென் தேர்ட் ஒன் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 மாலிகூலுக்கு நடுவில் ஒரு பாண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் மாலிகுலர் சாலிட்ஸ். they form molecular solids. So first one is ionic solids. அயனிப் படிகம், constituents, உட்கூறுகள் எதுலான்னா நேர அயனி, எதிர் அயனி, கேட்டயான்ஸ் அண்ட் அயனியான்ஸ். ஸோ அயானாக தான் இருக்கும். ஸோ அயானாக இருக்கிறதுனால அதில் ஒரு அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஹெல்டு பை அயானிக் பாண்ட். ஸோ அயானிக் பாண்ட் என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் அயானிக் பாண்ட். ஸோ அங்கே பாருங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது சோடியம் அயான், இது குளோரைடு அயான். ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ், இதனால் ஒரு அயானிக் பாண்ட் ரெண்டும் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதனால் இதுதான் அயானிக் சாலிட்ஸ். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இதோட பண்புகள் என்ன? ஸோ நல்லா அங்கே பார் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. இது குளோரைட் அயான், இது சோடியம் அயான். ஸோ அயானிக் பாண்டில் அட்டாச் ஆகிருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹை மெல்டிங் பாயிண்ட், உருகுநிலை அதிகம், do not conduct electricity. ஸோ சாலிட் ஸ்டேட்டில் ஸோ வெறும் உப்பு எடுத்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணோன்னு கண்டக்ட் பண்ணாது. do not conduct electricity. ஆனால் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி எப்போன்னா இன் மால்டன் ஸ்டேட். ஸோ மெல்ட் பண்ண பிறகு அது கண்டக்ட் பண்ணும். இல்லைனா சொல்யூஷன் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கண்டக்ட் பண்ணோன்னா நிச்சயம் கண்டக்ட் ஆகும். தென் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ஹார்டாக இருக்கும். ஸோ இதுதான் அயானிக் சாலிட்ஸ். ஸோ அயானிக் சாலிட்ஸ் கன்ஸ்டியூயன்ஸ் வந்து கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் ஹெல்ட் பை அயானிக் பாண்ட். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா ஹை மெல்டிங் பாயிண்ட், do not conduct electricity, conduct electricity in molten state or in solution, ஹார்டாக இருக்கும். ஸோ இதுதான் அயானிக் சாலிட்ஸ். தென் செகண்ட் ஒன் இஸ் கோவேலன்ட் சாலிட்ஸ், சகப்பிணைப்பு படிகம். இதோட உட்கூறுகள் இல்லைனா கான்ஸ்டியூயன்ஸ் என்னென்னா ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் எப்படி அட்டாச் ஆகிருக்கும், ஹெல்டு பை கோவேலன்ட் பாண்ட்ஸ், ஒரு சகப்பிணைப்பு அதில் இருக்கும். ஸோ ஹெல்டு பை கோவேலன்ட் பாண்ட்ஸ். தென் எக்ஸாம்பிள் டைமண்ட், கிராஃபைட், சிலிக்கான் கார்பைட். இந்த சிலிக்கான் கார்பைடை இன்னொன்று நம்ம என்ன சொல்லலாம்னா கார்போரண்டம்னு சொல்லலாம். ஸோ இதான் இதுக்கு எக்ஸாம்பிள். டைமண்ட் பாருங்கள் அழகாக ஒவ்வொரு ஆட்டம், இது ஒவ்வொரு கார்பன் ஆட்டம். ஸோ டைமண்டில் என்ன இருக்குது, கார்பன் ஆட்டம். ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் அழகாக என்ன செஞ்சுருக்குது, கோவலன்ட் பாண்டால் அட்டாச் ஆகிருக்குது. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இதோட பண்புகள், இது ஹார்டாக இருக்கும், ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், புவர் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஸோ டைமண்ட் நமக்கு தெரியும் இஸ் அ ஹார்ட் ஒன். ஸோ இந்த டைமண்ட் வச்சு நம்ம ஈவன் என்ன செய்யலாம், கிளாஸ் கூட என்ன செய்யலாம், கட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஒன். ஸோ இதுதான் கோவலன்ட் சாலிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கோவலன்ட் சாலிட்ஸ்
சகப்பிணைப்பு படிகம். அதோட கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் வந்து atoms held by covalent bonds. எக்ஸாம்பிள் டைமண்ட், கிராஃபைட், சிலிக்கான் கார்பைட். கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இது ஹார்டாக இருக்கும், ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், புவர் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். The next one, molecular solids. மூலக்கூறு படிகம். ஸோ மாலிகுலர் சாலிட்ங்கிறது தெரியுது, நம்ம இது மாலிகுல்ஸ் தான், கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ். உட்கூறுகள் வந்து நியூட்ரல் மாலிகுல்ஸ். ஸோ எதால் ஹெல்ட் ஆகிருக்கும், இது வந்து எதில் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ். ஸோ வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸில் 3 இருக்குது, 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன் வந்து லண்டன் ஃபோர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன், அதாவது போலார் கோவலன்ட் பாண்ட், தென் தேர்ட் ஒன் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ 2 மாலிகுலுக்கு நடுவில் ஒரு வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ். வேண்டர்வால் கவர்ச்சி விசை, வேண்டர்வால்ஸ் கவர்ச்சி விசை எல்லாம் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா திஸ் இஸ் மாலிகுலர் சாலிட்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா தே ஆர் சாஃப்ட், ரொம்ப ஹார்டாக இருக்காது, do not conduct electricity. ஸோ அகெயின் இதை என்ன செய்யலாம், நம்ம வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸை வச்சு 3 டைப்ஸாக அகெயின் சப்டிவைட் ஆகிருக்குது. ஸோ டிவைடட் இன்ட்டு 3 subtypes. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் non-polar molecular solids. So held by weak dispersion or London forces. Dispersion சிதைவு அல்லனா London forces. Held by weak dispersion or London forces. So பாருங்க, so இது ஒரு மாலிகூல். ஸோ இது எல்லாமே ஒரு மாலிகூல். ஸோ இந்த மாலிகூலுக்கு நடுவில் ஒரு இந்த டாட்டட் லைன்ஸில் போட்டிருக்கிறது, தட் இஸ் த வீக். இந்த டாட்டட் லைன்ஸ் கிடையாது, ஒரு பாக்ஸாக கொடுத்துருக்க மாதிரி இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வீக் டிஸ்பர்ஷன் ஆர் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ். ஸோ இதுதான் ஒரு மாலிகூல்ஸ், இது ஒரு மாலிகூல். ஸோ இது ஒவ்வொரு மாலிகூல் இருக்குது, இந்த மாலிகூலுக்கு நடுவில் ஒரு வீக் லண்டன் ஃபோர்ஸஸ் அல்லனா டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் இருக்கும். இதுதான் அந்த ஃபோர்ஸ். ஸோ ஹெல்ட் பை வீக் டிஸ்பர்ஷன் ஆர் லண்டன் ஃபோர்ஸஸ். ஸோ ஹாவ் லோ மெல்டிங் பாயிண்ட், யூஸ்வலி லிக்விட்ஸ் ஆர் கேஸஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். மெல்டிங் பாயிண்ட் லோவாக இருக்கிறதுனால ஸோ ஈஸியாக மெல்ட் ஆகிருக்கு, குறைவான டெம்பரேச்சர்லேயே மெல்ட் ஆகிறதுனால யூஸ்வலி லிக்விட்ஸ் கேஸஸாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். எக்ஸாம்பிள் நாப்தலின் அண்ட் ஆந்த்ரசின். ஸோ நாப்தலினும் ஆந்த்ரசினும் அதுக்கு எக்ஸாம்பிள். தென் செகண்ட் ஒன் இஸ் polar molecular solids. முனைவுற்ற மூலக்கூறு படிகம். They are held by polar covalent bonds. முனைவுற்ற polar covalent bondsனா முனைவுற்ற சகப்பிணைப்பு மூலமாக அட்டாச் ஆகிருக்கும். ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன். ஸோ டைபோல் அப்படின்னு சொல்கிறப்போ இதான் போலார் கோவலன்ட் பாண்ட்ஸ்னால. ஸோ ஒரு போலார் கோவலன்ட் பாண்டால் என்ன செஞ்சு அட்டாச் ஆகிருக்கும். போலார் சொல்கிறப்போ இதில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு போல் இருக்கும். ஸோ அதுக்கு அதால் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ டைபோல் இன்ட்ராக்ஷன். ஸோ இது ஸோ இதுதான் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாரு, இந்த 2 டைபோல் இன்ட்ராக்ஷன். ஸோ இது ஒரு மாலிகூல், 2 மாலிகூலுக்கும் நடுவில் ஒரு டைபோல் இன்ட்ராக்ஷன். ஸோ இதுலேயும் சம் போல், ஒரு ஒன்று பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்னொன்று நெகட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முனை இருக்கும். இந்த மாதிரி முனை இருக்கும்போது அதுக்கு நடுவில் என்ன செய்யும், ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் டைபோல் இன்டராக்ஷன், அதெல்லாம் போலார் கோவலன்ட் பாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஹெல்ட் பை போலார் கோவலன்ட் பாண்ட்ஸ். ஸோ இது வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் தேன் நான்-போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். நான்-போலார் மாலிகுலர் சாலிட்ஸ்னால் முனைவற்ற மூலக்கூறு படிகம். ஸோ நான்-போலார்னால் முனைவற்ற மூலக்கூறு படிகம்.
போலார் மாலிகுலர் சாலிட்ஸ்னால் முனை உற்ற மூலக்கூறு படிவம். ஸோ இது வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் தேன் நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். அதை விட என்ன கொஞ்சம் அதிகமான மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். தென் எக்ஸாம்பிள் சாலிட் CO2 அண்ட் சாலிட் NH3, சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, சாலிட் அமோனியா மாலிகுல்ஸில் இந்த போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். The next one, hydrogen bonded molecular solid. ஹைட்ரஜன் பிணைப்பு மூலக்கூறு படிகம். இதில் உள்ள மாலிகூல்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஒரு மாலிகூல் இருக்குது, இதில் ஒரு மாலிகூல் இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இதில் உள்ள ஆட்டமும் இதில் உள்ள ஆட்டமும் ஒரு பாண்ட் டாட்டட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுதான் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இது ஒரு வாட்டர் மாலிகூல், இது ஒரு வாட்டர் மாலிகூல். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இது ஆக்சிஜன், இது ஹைட்ரஜன், இது ஹைட்ரஜன். க்ரீன் கலர் ஹைட்ரஜன், பிங்க் கலர் ஆக்சிஜன். ஸோ இந்த ஆக்சிஜனுக்கும் அடுத்த மாலிகூலில் இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு டாட்டட் லைன், ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுதான் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இது வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஹெல்ட் பை ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸில் ஹைட்ரஜன் பாண்டால் அட்டாச் ஆகிருக்குது. ஸோ இது அந்த டாட்டட் லைனில் இருக்கிறது தான் என்னது, தட் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட். சாஃப்ட் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ சாஃப்ட் சாலிட்ஸாக இருக்கும். ஸோ ஐஸு, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வேறு என்ன, குளுக்கோஸ், யூரியா, இது எல்லாமே நினச்சிது சாஃப்ட் சாலிட்ஸாக இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ், ஹைட்ரஜன் பிணைப்பு மூலக்கூறு படிகம், ஹெல்ட் பை ஹைட்ரஜன் பாண்ட், சாஃப்ட் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் வந்து சாலிட் ஐஸ், குளுக்கோஸ், யூரியா. ஸோ இந்த மாதிரி டாட்டட் லைனில் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இதில் உள்ள ஆக்சிஜன், இது ஒரு வாட்டர் மாலிகூல், இது ஒரு வாட்டர் மாலிகூல். இதில் உள்ள ஆக்சிஜனும் இதில் உள்ள ஹைட்ரஜனும் ஒரு டாட்டட் லைனில், அதாவது ஒரு ஹைட்ரஜன் பாண்டில் ஃபார்ம் பண்ணியிருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட். தென் மெட்டாலிக் சாலிட்ஸ், உலோகப் படிகங்கள். இதோட கன்ஸ்டியூயன்ஸ் வந்து என்னென்னா மெட்டல் அயான்ஸ். ஸோ மெட்டல் அயான்ஸ் தான். ஸோ மெட்டல்ஸ் தான், மெட்டல் ஆட்டம்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதில் அயான்ஸ் வந்து அதில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செய்யும், இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் கொஞ்சம் மேலே இருக்கும். அதாவது அயான்ஸாகவும் எலக்ட்ரான்ஸ் மேலேயும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால இந்த ஆட்டம்க்கு மேலே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும், கொஞ்சம் ஃப்ரீயாக அது மூவ் ஆகி கொஞ்சம் வெளியில் இருக்கும். அதனால தான் என்ன செய்யும், மெட்டல் அயான்ஸ் அண்ட் cloud of electrons pervades the space. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கும், கொஞ்சம் மேலே தள்ளி என்ன செஞ்சிருக்கும், மூவ் ஆகி இருக்கிறதுனால தான் அதை cloud of electrons சொல்லுவோம். இல்லைனா அதை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மெட்டல்ஸ் எல்லாமே என்ன செய்யும், ஈஸியாக என்ன செய்யும், எலக்ட்ரிசிட்டியையும் தெர்மலையும் கண்டக்ட் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுறதுக்கு காரணம் திஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இது வந்து எந்த பேண்டில் இருக்கும், தட் இஸ் கண்டக்ஷன் பேண்டில் இருக்கும். ஸோ வேலன்ஸ் பேண்ட்லேருந்து என்ன செய்யணும், கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும் இந்த எலக்ட்ரான்ஸ். அதனால தான் அது என்ன செய்யணும், ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கும். cloud of electrons pervades the space. இதுதான் மெட்டாலிக் சாலிட்ஸ். ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸில் மெட்டல் அயான்ஸ் அண்ட் த cloud of electrons இருக்கிறது. உட்கூறுகள் எது இருக்கும், எலக்ட்ரான்ஸும் பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸும் இருக்கும். ஸோ இது ஹெல்ட் பை மெட்டாலிக் பாண்ட். ஸோ உலோக பிணைப்பில் இது அட்டாச் ஆகி இருக்கும். எக்ஸாம்பிள் காப்பர், அயன், சில்வர், கோல்டு. ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸில் என்ன உட்கூறுகள் இருக்குன்னா மெட்டல் அயான்ஸும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அதாவது cloud of எலக்ட்ரான்ஸும் held by metallic bond. Example copper, iron, gold. Characteristics, they are hard, high melting point, then excellent conductors of electricity and heat, அதாவது excellent electrical and thermal conductors. நல்லா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். காரணம் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால தான். Then the last one is they possess high bright luster. lusterனா பளபளப்பு தன்மை. ஸோ அந்த மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல பளபளப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் மெட்டாலிக் சாலிட்ஸ்.
தென் கொஞ்சம் டெஃபினிஷன்ஸை நம்ம பார்த்துடலாம். 2-3 டெஃபினிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கிறிஸ்டல் லாட்டிஸ். கிறிஸ்டல் லாட்டிஸ்னால் என்ன? ஸோ கிறிஸ்டல் லாட்டிஸ்னால் என்னென்னா ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம். ஸோ இதே அரேஞ்ச்மெண்ட்டில் அப்படியே ஒரு ரிப்பீட்டட் இருக்கிறது தான் என்னது ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஒரு ரெகுலர் பேட்டர்னில் நம்ம ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தட் இஸ் த கிறிஸ்டல் லாட்டிஸ். படிக அணிக்கோவை தளம். The regular arrangement of atoms, molecules and ions throughout the crystal. அந்த கிறிஸ்டலில் அப்படியே ரிப்பீட் ஆகி இருந்துச்சுன்னா that is the crystal lattice. படிக அணிக்கோவை தளம். Then the next one is unit cell. அலகுக்கூடு. அலகுக்கூடு அப்படின்னா என்னென்னா that is the basic repeating structural unit. ஸோ அது ஒரு ஸ்ட்ரக்சரல் யூனிட் வந்து அது ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சின்னதாக ஒரு ஃபஸ்ட்டு சின்ன ஸ்கொயர் இதை எடுத்தோன்னா இதுதான் ஒரு யூனிட் செல். ஸோ அது இங்கே ஒரு ரிப்பீட் ஆகுது, இங்கே ஒன்று ரிப்பீட் ஆகுது, இங்கே பேக்கில் இங்கே. ஸோ இந்த மாதிரி இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் யூனிட் செல். ஸோ சின்னதாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரல் யூனிட் தான் ஆஃப் அ கிறிஸ்டலைன் சாலிட் தான் unit cell. A basic repeating structural unit of a crystalline solid is called the unit cell. அலகு கூடு. So unit cell and lattice point. அலகு கூடும் அணிக்கோவை புள்ளி. lattice pointனா அணிக்கோவை புள்ளிகள். ஸோ அப்படின்னா என்னென்னா ஸோ இதில் இந்த சின்ன ஸ்கொயராக இருக்கிறது யூனிட் செல். ஸோ ஒவ்வொரு இதுவும் ஒரு யூனிட் செல். இந்த டாட்டில் இருக்குல்ல அந்த கார்னரில் இருக்கிறது எல்லாமே லாட்டிஸ் பாயிண்ட். ஸோ இதில் இது ஒரு லாட்டிஸ் பாயிண்ட், இது லாட்டிஸ், எல்லாமே ஒவ்வொரு லாட்டிஸ் பாயிண்ட். ஸோ இந்த கார்னரில் இருக்கிறது அது லாட்டிஸ் பாயிண்டில் மேபி அது ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுல் இருக்கலாம் அந்த இடத்துல, இல்லைனா அயான் இருக்கலாம், இல்லைனா எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ தே ஆர் த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு யூனிட் செல், இது வந்து ஒரு lattice point. ஸோ இதான். ஸோ கிறிஸ்டல் லாட்டிஸ்னா the regular arrangement of atoms, molecules or ions throughout the crystal. ஸோ ஒரு இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தட் இஸ் த கிறிஸ்டல் லாட்டிஸ். படிக அணிக்கோவை தளம். அடுத்தது யூனிட் செல். அலகு கூடுனா ஒரு பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டலைன் சாலிட் தான் யூனிட் செல், அல்லனா அலகு கூடு. தென் யூனிட் செல் அண்ட் லாட்டிஸ் பாயிண்ட். யூனிட் செல்னா ரிப்பீட்டிங் யூனிட், லாட்டிஸ் பாயிண்ட்னா அந்த கார்னரில் இருக்கிறதா லாட்டிஸ் பாயிண்ட். தென் கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னா தட் இஸ் த நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பர்ஸ். ஸோ எத்தனை அருகாமை துகள் இருக்குதோ, ஸோ பக்கத்தில் ஏதாவது எத்தனை துகள் இருக்குது, எத்தனை ஆட்டம், எத்தனை அயான் இருக்குது, அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். துகளின் அணைவு எண். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர்னா துகளின் அணைவு எண். த நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பர்ஸ் that surrounds a particle in a crystal is called coordination number. So the number of nearest neighbors. So இந்த atom, இந்த மிடில் இருக்கிற atom எடுத்தனா மேலே ஒன்று, இந்த சைடில், இந்த சைடில், இந்த சைடில், கீழே, இந்த லெஃப்ட் சைடில். ஸோ இந்த மாதிரி 6 ஆட்டம் அதோட நெய்பர்ஸ். ஸோ இந்த 6மே, ஸோ இந்த ஆட்டம்க்கு 1 2 3 4 5 6, இந்த 6 ஆட்டமும் neighbors. So the number of nearest neighbors. ஸோ இது இந்த இங்கே இருக்கிற ஆட்டம் நம்ம நெய்பர்னு சொல்ல முடியாது, எது அட்டாச் ஆகிருக்கோ அதுதான் நெய்பர். ஓகே. ஸோ இந்த 6 ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கிறதுனால இந்த 6 தான் அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ the number of nearest neighbors that surround a particle in a crystal is called coordination number. ஸோ இதுதான் துகளின் அணைவு எண். ஸோ அருகாமை துகள், நெய்பர்ஸ்னால் அருகாமை துகள் எத்தனை இருக்குதோ, அருகாமை துகள் எத்தனை இருக்குதோ அந்த நம்பர் தான் துகளின் அணைவு எண். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எட்ஜ் லென்த் ஆர் லாட்டிஸ் கான்ஸ்டன்ட். விளிம்பு நீளங்கள். எட்ஜ் லென்த்னா விளிம்பு நீளம், இதுதான் இதோடைய நீளம். இதுலேருந்து மேலே, இங்கே கீழே, இந்த சைடில், இந்த சைடில். ஸோ இதுதான் எட்ஜ் லென்த் ஆர் லாட்டிஸ் கான்ஸ்டன்ட். அணிக்கோவை மாறிலிகள். அணிக்கோவை மாறிலிகள் இல்லைன்னா எட்ஜ் லென்த். ஸோ இதில் மேலே இங்கேருந்து இந்த சைடில் இருக்கிறது ஏ, இந்த இருக்கு சேம். ஸோ இங்கேருந்து இந்த சைடில் இருக்கிறது
that is B. இங்கிருந்து மேலே பார்த்துருக்கிறது that length is C. ஸோ இது A, இது B, இது C. இதுதான் edge length. ஸோ A, B, C வந்து எதுக்கு சேமாக இருக்கும்? ஸோ A, B, C மூணு சேமாக இருந்துச்சுன்னா அது ஒரு கியூபாக இருக்கும், அதாவது கனசதுரமாக இருக்கும். ஸோ A is equal to B is equal to C for cubic 1. இது கனசதுரம் சொல்லுவோம். ஸோ A, B சேமாக இருக்குது, C டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மேபி ஹைட்டாக இருக்குது அப்படின்னா அது என்னது? டெட்ராகோனல், நான்முக வடிவம். ஸோ A is equal to B, that is not equal to C. C வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது அப்படின்னா that is நான்முக வடிவம், டெட்ராகோனல். சரியா? அடுத்தது ஆங்கிள் பிட்வீன் த எட்ஜஸ். ஸோ இந்த எட்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள், ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற, இதுதான் ஏ சொன்னேன், இது பி. ஸோ இதுதான் ஏ, இது பி, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தட் இஸ் காமா. அடுத்தது பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா, ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் பீட்டா. ஸோ இது ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஸோ இது ஆங்கிள் பிட்வீன் த எட்ஜஸ், ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? தட் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ், crystalline solids, amorphous solids. Crystalline solids la ionic crystals, covalent crystals, molecular crystals, metallic crystals and atomic solids பார்த்தோம். ஸோ அதோட ஒவ்வொரு டைப்பே என்ன செஞ்சோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யூனிட் செல் என்ன, கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, எட்ஜ் லென்த், ஆங்கிள் பிட்வீன் த எட்ஜஸ் எல்லாம் பார்த்தோம். சரியா? ஸோ இந்த லெசனில் நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் செல்ஸ், டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்ஸ் பார்ப்போம். இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட் லெசன் அண்ட் ஆல்சோ வெரி ஈஸி லெசன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் லெசன். ஸோ இதை நல்லா கவனிங்க. அப்புறம் ஏற்கனவே லாஸ்ட் லெசனில் மெட்டலர்ஜியில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். அது போக இன்றைக்கி கொஞ்சம் கொஸ்டின்ஸ், ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ 23 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸை இந்த சாட்டர்டே சண்டேல நல்லா படிச்சிருங்க. படிச்சுட்டு மண்டேயில் நம்ம ஒரு டெஸ்ட் எழுதிடுவோம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஒரு பர்டிகுலர் டைமில் கொடுப்பேன். அந்த டைம் நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள், ஆஃப்டர்நூனா இல்லைனா ஈவினிங்காக சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க. அந்த டைமில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். கொஸ்டின்ஸ் வந்து 45 மினிட்ஸ்க்குள்ளே, ஸோ 5 கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். 45 மினிட்ஸில் நீங்கள் என்ன செஞ்சிடணும், அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமீடியட்டாக வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடணும். ஸோ 45 to 1 hourக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிட அனுப்பிடணும். அனுப்புனீங்கன்னா கரெக்ஷன் பண்ணி இமீடியட்டாக உங்களுக்கு மார்க்ஸு கொடுத்துருவேன். யார் யார் என்ன மார்க்குங்கிறத நான் அதிலே போட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இப்படி தான் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். ஓகேயா? ஸோ மண்டே மெட்டலர்ஜியில் ஃபுல் லெசன் டெஸ்ட். அதுக்கு அடுத்தது சாலிட் ஸ்டேட்டில் நெக்ஸ்ட் கிளாஸில் சாலிட் ஸ்டேட்டில் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். ஓகேம்மா, தேங்க்யூ.